12th max exercise 4.3ல செகண்ட் சம் find the value of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா tan inverse of tan 5 pi by 4க்கு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு tan inverse of tan x அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம xன்னு எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா when it belongs to அந்த ஆங்கிள் வந்து என்னது மைனஸ் பை பை டூலேருந்து ஓப்பன் இன்டர்வல் -1 pi by 2லேருந்து +π by 2குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்படி சப்போஸ் அந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இங்கே இருக்கிற இந்த உள்ளார இருக்கிற வேல்யூ வந்து -π by 2லேருந்து +π by 2 இல்லை அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதிக்கணும், x மைனஸ் பைன்னு எழுதிக்கணும். வர ஆன்சர் என்ன எழுதிக்கணும், x மைனஸ் பை. அதுக்கு லிமிட் ரேஞ்செலாம் கிடையாது. ஓகேவா, வர்ற ஆன்சர் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துடும். ஓகேவா, அந்த இதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். உள்ளார இருக்கிற வேல்யூ வந்து இதற்கு நடுவில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா அப்படி இருந்ததுன்னா டேரெக்டாக எக்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் 5 pi by 4ன்னு இருக்குது. 5 × 180/4 இதை ரெண்டுத்தையும் அடித்து போடும்போது 4 4s are 16, பேலன்ஸ் 2 5 4s are 20. ஓகேவா, அப்போ 45ன்னு வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225 டிகிரி. 225 டிகிரிங்கிறது என்னது, -90லேருந்து +90குள்ளார இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 0லேருந்து 90குள்ளார 225 வருமா, வரவே வராது. அண்ட் நெகட்டிவில் வேல்யூஸ் அது அனதர் இது வந்து 0லேருந்து -5 by 2 அது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். ஆனால் இங்கே இருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ். அப்போ இந்த லிமிட்டுக்குள்ளார வரல. அப்போ இந்த லிமிட்டுக்குள்ளார வரலனாலே நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் மைனஸ் பை போடணும். எக்ஸுங்கிறது உள்ளார இருக்கிற இந்த வேல்யூ. ஸோ 5 pi by 4 மைனஸு பை. ஓகேவா, எல்சிஎம் எடுத்துக்கங்க. 5 pi - 4 pi டிவைடட் பை 4ன்னு வரும். அது மைனஸ் பண்ணிங்கன்னா π by 4. π by 4ங்கிறது கண்டிப்பாக என்னது -π by 2லேருந்து +π by 2குள்ளார தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா π by 4ங்கிறது 45 டிகிரி. 0 to 90 டிகிரியில் என்னது நம்மளுக்கு அந்த 45 டிகிரிங்கிறது இருக்கும். ஸோ π by 4 பிலாங்ஸ் டு -π by 2, π by 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். tan inverse of tan -π by 6. இதுக்கும் அதே கண்டிஷன் தான். இங்கே உள்ள இருக்க வேல்யூ வந்து -π by 2லேருந்து +π by 2குள்ளார இருக்கான்னு பார்க்குறோம். -π by 6ங்கும்போது -30 டிகிரி. அப்போ -0லேருந்து -π by 2ங்கும்போது அதாவது -90. அப்போ -30ங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்க போகுது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்க போகுதுங்கிறதுனால நம்ம அதில் என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ -π by 6 தான் ஆன்சர். அந்த -π by 6ங்கிறது எதில் இருக்குது, கடைசியாக நம்ம ஆன்சராக எடுத்து எழுதும்போது அது இந்த ரேஞ்சுக்குள்ளார வருதான்னு பார்த்தா அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குங்கிறத எழுதணும். ஓகேவா, -π by 2, π by 2. ஓகேவா.